பண்ணால் இது வந்து வெள்ளுகோரி எனக்கு எக்ஸில் வரும். அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணேன். அவ்வளோ நல்லா தான் லவ் பண்ணான். அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணான். எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணான். அது இந்த ஏரியா எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் அவளுக்கு ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் சொன்னேன். இப்போ என்னன்னா என் லைஃப்பில் வேலைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு ஆஃபீஸ். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கச்சி மேரேஜ் ஆச்சு. அப்போ சண்டை போட்டுட்டு நான் வீட்டில் சண்டை, அப்புறம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு என் மட்டும் கோவத்தில் வெளியே போயிட்டேன். வர முடியாது அப்படின்னு சண்டை போட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறமாட்டு எப்படியோ தங்கச்சி வந்து தூத்துக்குடி போகணும். எனக்கு ஊர் இடம்லாம் தெரியாது. அப்போனா நேராக போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மெனக்கிட்டு இது பண்ணேன். என்ன பண்ணேன், டிராஃபிக்காக இருக்குது, மேலே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து போனேன். அப்போ நான் கடற்கரையில் வந்து தனியாக தான் லோன்லியாக இருக்கப்போ எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்தது எப்போவுமே. என்ன தெரியுமா, நமக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்லை ஐடி கம்பெனியோ நல்ல சம்பளத்துலேயோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் மாதம் 40,000 50,000 சம்பளம் மற்றவங்க மாதிரி நானும் சம்பளம் வாங்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு என் மனசில் நல்லா சாமியை வேண்டல. சாமி ஒன்றும் தெரியும், சாமி பிள்ளை சாமி ஒன்று இருந்துச்சு. அது பக்கத்தில் உட்காந்துட்டு மனசுக்குள்ளே நான் புலம்பி அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யார், ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுளாக வராங்களா இல்லை ஏதோ ஒரு நமக்குன்னு எழுதி வச்சது ஒரு இதில் நடக்க தான் செய்யுது. அப்போனா என்ன நடக்கிறப்ப நம்ம வந்து அதை ஏற்றுக்கணும்னா எனக்கு ஒரு பக்கம் இருக்கும். இது ஓகே அப்படின்ற ஒரு பக்கம் எனக்கு எப்போவுமே இருக்கும். வேணான்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம எதுனாலும் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு ஒன்று இல்லை. இது ஓகே, இது வேண்டாம், இது இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதாவது அந்த டைம் எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ எனக்கு வந்து வேலை எதுவுமே இல்லை. நான் கொத்தால தான் பார்த்துருந்தேன். கொத்தாலன்னா எப்படி சொல்லுது, டெய்லி இந்த காங்கிரீட்டுக்கும் கல் கட்டுக்கும் அந்த மாதிரி தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. பெருசாக நான் படிக்கவும் இல்லை, எங்கே வேலை கேட்க முடியும். ஆனால் என்னோடய எய்ம் வந்து மாதம் 40,000 சம்பளம் இருக்கணும் அப்படின்னு. 40,000 50,000 சம்பளம் இருக்கணும் மட்டும் தான் என்னோடய மைண்டில் தோணுச்சே தவிர என்ன பண்ணணும்னு சொல்லி தோணாது. அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க பெரிய மைனஸே. அதுக்கப்புறமா நேராக அந்த டைம் வாண்டிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் அப்புறம் 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் உடனே எனக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில். அப்போ எனக்கு வந்து ஹவாயா ஏதோ ஒரு செல்லு தான் என்கிட்ட வச்சுருந்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரியா, அப்போ அந்த செல்லு யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி படிக்கிறதுனா இங்கே வாங்க அப்படின்னு ஒரு ஆடெல்லாம் பார்த்தேன். அப்போ என்ன நாகர்கோவில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறப்போ நாகர்கோவில் இமேஜ்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. நாகர்கோவில் இமேஜில் எனக்கு வந்து அட்மிஷன் போடணும். அப்போ காசு இவ்வளோ ரூபா ஆகும். பைசா எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் தரவும் மாட்டாங்க. எவ்வளோ தெரியுமா, 1,30,000 படிக்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் தலையில் முடிச்சுட்டு நிற்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நேராக ஃபோட்டோகிராஃபர் வேலையை பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் இருங்க. எங்கே இருக்க, நான் வந்தாச்சில் வாழைச்சிரும் நதிரை கிளம்பிட்டு இருப்பாவா. நான் 2 அவளுக்கு கால் பண்ணுங்க. சரி ஓகே. எப்படின்னா எனக்குன்னு எதுவும் தெரியாது பெருசாக, எடிட்டிங்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருக்குது ஒரு ஃபோட்டோகிராஃபி வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. சரியா, அப்போ அங்கே வந்து வீடியோகிராஃபி, அவங்க வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்போ அவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு கூட்டு போய் வீடியோ எடிட்டிங் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி கை வச்சுக்கணும், இது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பிகினர். நான் வந்து ப்ரெஷர் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க எனக்கு எல்லாமே கைட் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் அவங்ககிட்ட வேலை கற்றுக்கிட்டு நானே ஓனாக பண்ண ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் அவங்ககிட்ட கேட்டு பண்ணது ஒரு கட்டத்து மேலே நானே எல்லாம் ஓனாகவே பண்ண ஆரம்பிச்சேன் எல்லா விஷயங்களுமே. அவருக்கு வந்து பிடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா வெட்டிங்லாம் போகிறப்போ கூட்டிருப்பார், ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்போ என்ன லைட்டாக கூட்டிட்டு போவார். அப்புறம் நிறைய சென்னை அங்கேயுமா கூட்டிட்டு போகிறார். நிறைய ஆக்ட்ரஸ் அதை போலாம் பார்க்க நல்லா சான்ஸ் கிடச்சி போயிட்டு கல்யாண வீடு சரியான சாப்பாடு இருக்கும், முரட்டுப்படியாக சாப்பாடு. சில வீட்டில் பிரியாணி சாப்பாடு இருக்கும், சில வீட்டில் சாம்பார் இருக்கும், சில வீட்டில் அதுவும் இருக்காது. அது வந்து புரோட்டா துவாசை மண்ணாங்கடி போட்டு நம்மளை வச்சுப்பாங்க. சரியா, அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவங்ககிட்ட இருந்துப்பேன் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நிறைய விஷயம் நானே கற்றுக்கிட்டேன். அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா, இதை விட நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போகணும். கற்றுக்கிட்டாச்சு, ஏன்னா நான் பேசிக்கெல்லாம் இருக்கேன், பிகினரில் ப்ரெஷராக இருக்கிறப்ப எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு இதை போட்டு எனக்கு ஜாஸ்தியான மைண்ட் செட் இருக்குது. அதாவது நான் பண்ணுறது என்னென்னா பேசிக்காக ஒரு வீடியோ கட் பண்ணுறது மட்டும் தான் என்னோடய வேலை. அப்போ என்னோடய மைண்டில் ஃபுல்லாக தோணிட்டு இருக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி பண்ணுவோம்,
ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வேணும். இப்போது நான் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறேன், பண்ணுறது நல்லா பண்ணணும். சும்மா எல்லோரும் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பண்ணுறது நல்லா பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும், எதில் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேரில் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் கூட தெரியாது. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க கூட சில மூவியெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறது எனக்குள்ளே ஒரு மைண்டில் தோண்டிட்டே இருக்கும். அப்போ கூட நான் யோசித்தேன், ஏன் நம்ம இவ்வளோ தானா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, கற்றுக்க முடியாதா அப்படின்ற ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி அப்படியே மனசு விட்டு அப்படியே ஒரு மாதிரி குழங்கிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. என்ன தெரியுமா, நீ வந்து இமேஜுக்கு படிக்கப்போ, அதாவது நான் பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் அந்த இமேஜ் ஆடை பார்த்து. அதுக்கப்புறமா இமேஜுக்கு போ அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு தோணுது. அப்போ எனக்கு அதை பற்றி தெரியும், இமேஜில் என்ன, அது என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. போய் பார்த்தா தானே தெரியும். அது எனக்கு துஷ்டு, போய் பார்க்கணும். போய் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து யார்கிட்ட கேட்கணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. அதனால ஒரு கடத்து மேலே என்னாச்சு, போய் பார்க்கணும். போய் பார்த்தேன். அட்மிஷனுக்கு வந்து இதெல்லாம் பேசினாங்க. எவ்வளோ கேட்டால் 5000 கேட்டாங்க அட்மிஷன் போடுறதுக்கு மட்டும். என் கையில் நகி பைசா. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 200 பே பண்ணுங்க அப்படின்னா, ஏன் என்கிட்ட காசு இல்லை, இருந்தால் பே பண்ணுவேன். அந்த நான் என்ன பண்ண தெரியுமா, என்கிட்ட காசு இல்லாததுனால நான் சொன்னேன், இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி கஷ்டம் இருக்கேன், வேலைக்கு இந்த மாதிரி வேலைக்கு தான் போகிறேன். அப்போ அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணுறாங்க, இல்லைடா தம்பி, நீ வந்து படித்து முடிச்சிட்டேன்னா உன் லைஃப் நீ பார்த்துக்கலாம், 5000க்காக நீ ரொம்ப மணக்கிறாத, உனக்கு 2 மாதம் தானே டைம் போடட்டுமா கேட்டாங்க. 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. 2 மாதம் இல்லை, 1 மாதம் தான் மொத்தத்திலே டைம். அந்த 1 மாதத்தில் நான் இதெல்லாம் படித்து முடிக்கணும். படித்து முடிச்சு பைசா கட்டணும். பைசா கட்டுறது பைசாங்க இருக்குது, வேலைக்கு போனால் தான் பைசா. அதுவும் கொத்தாலைக்கு போனால் என்ன பைசா கிடைக்கும், ஒரு இதுவும் கிடைக்காது கொத்தாலைக்கு போனால். அதனால் மெனக்கட்டு படிக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தாலை பார்த்தேன். அப்போ எங்கள் கண்ட்ராக்டர் கேட்டேன், இந்த மாதிரி படிக்க போகிறேனே, காசு வேணும். எங்கள் வீட்டில் கேட்டால் தரல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட இல்லை, இருந்தாலும் அது எங்கள் அம்மா தரும், யாருக்கும் கிடைக்கல எனக்கு. சரியா? அப்போது இந்த மாதிரி காசு வந்து சொல்லி எங்கள் கண்ட்ராக்டர் தான் கேட்குறேன். கொத்தாலையில் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த கண்ட்ராக்டர் கேட்குறப்ப சொல்கிறாரு, நீ வந்து இத்தனை நாள் வேலைக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வாரானா உனக்கு 4600 வரும். அப்போ நான் உனக்கு 5000 தாரேன், 200 பேட்டா படிலாம் போட்டு தாரேன், உன் படிப்புக்கு என்னால் முடிஞ்சு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வணக்கட்டு போயிட்டு படிக்க போயாச்சு. படிக்க போகிறதுக்கு பைசா கட்ட 5000 கேட்கணும். நான் ஒரு வாரம் வேலை பார்த்தேன். கரெக்டாக 3900 தான் வந்துச்சு. எனக்கு சம்பளம் கொத்தாலைக்கு சம்பளம் கம்மி தானே. அப்போ எனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தனால எனக்கு வந்து எப்படி சொல்லுது, அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அவர் 2000 எனக்கு கடன் தான் இருந்தார். கடமை வச்சுக்கோ, உனக்கு தரணும் இல்லை, நான் யாருக்கும் பெருசாக கொடுத்தா அது பெருசாக நினைக்காது, அதனால் கடமை வச்சுக்கோ, எப்போனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினார். நல்ல மழை பெய்யுதுங்க. இங்கே நாகர்கோவில் சரியான அடி மழை. எங்கே காரை ஒதுக்கின்னு தெரியல. இந்த பையன் வர வரைஞ்சனால நனைஞ்சிட்டே வருவானோ, கார் நாசாக்கிடுவானே. என்ன பண்ணக்கு அவசர கார் கூட ஒதுக்கணும். கார் எங்கேயோ ஒதுக்கி இடமே இல்லை. சரி போவோம், ஏன் ஒதுக்க இடம் இருந்தால் பார்த்து அப்படி கூட ஏற்றிடுவோம். என்ன இடம் தெரியாது. சரி, நமக்கு இன்னொரு இடம் இருக்கு, ஏற்றுக்குவோம். யாருக்கு இடம் தெரியல, மாட்டை ஏற்றிட்டு இருக்கேன். ஏதோ கவர்மெண்ட் இடமா ஏதோ ஒரு இடம் போட்டிருக்கு, இடம் தெரியல. சரி, ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.